தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் பதவி இழந்தார், நீதிமன்றம் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் பதவி இழந்தார், நீதிமன்றம் அதிரடி. வாசுதேவநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சதன் திருமலைக்குமார். இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். தென்காசி மாவட்டம் சிங்கிலிப்பட்டியை சார்ந்தவர். வயது 72. இவர் 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்றார். இவர் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதற்கு 50 லட்சம் ரூபாய் என்ற வீதம் 2 காசோலைகளை அனுப்பினார். வங்கியில் பணம் இல்லாததால் அந்த 2 காசோலைகளும் திரும்பி வந்துள்ளது. இதனால் கடன் கொடுத்தவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். சற்று முன் நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. 3 மாத காலத்துக்குள் அவர் கடனை செலுத்தாவிட்டால் மேலும் 3 மாத காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் உடனடியாக பதவி இழப்பது வழக்கம். தற்பொழுது மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழந்துள்ளார். அவர் எம்எல்ஏ பதவியை இழந்தாலும் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறாது. ஏனென்றால் வருகிற ஏப்ரல் மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. பொது தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலம்தான் உள்ளது. ஆகவே இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பில்லை. சற்று முன் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழந்துள்ளார்.